அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை இனிய நாளாக எப்படிப்பா மாத்துறது? தினமுமே இந்த நாள் இனிய நாள் வருது. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் இனிய நாளாகத்தான் கொண்டாட வேண்டும். அதற்கான எளிய வழி என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லிவிட்டு போட்டுமா, இனிய நாளாக இந்த நாளை கொண்டாடணும்னா என்னப்பா பண்ணலான்னா, இந்த சமூகத்தை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் எப்படி இந்த சமூகத்திற்கு பயன்படலாம், அடுத்த மனிதர்களுக்கு நான் எப்படி பயனுள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியும், இந்த சமூகத்தில் ஒரு அன்பு கொண்டு ஒரு மனிதனாக நான் எப்படி வாழ முடியும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் எதை கொண்டு அவர்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் எப்போ யோசிக்கிறோமோ அந்த நாள் இனிய நாளாக இருக்குங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இனிமையை கொடுத்து விட மாட்டோமா, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட மாட்டோமா, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட மாட்டோமா, நல்ல வார்த்தைகளை சொல்லிட மாட்டோமான்னு ஒவ்வொரு நொடியும் நம்ம சிந்திக்கும் போது அந்த நாள் இனிய நாளாகத்தானே இருக்கும். செந்தமிழ்தாசன் ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, கிழிந்த ரூபாய் நோட்டை வைத்து செலவழிக்க, கிழிந்த ரூபாய் நோட்டை வைத்து செலவழிக்க அந்த கிளவி படும் பாடு வறுமையின் உச்சம். அந்த பாட்டிகிட்ட வேற காசே இல்லை, வெறும் கிழிஞ்ச ரூபாய் நோட்டு தான் இருக்கு. கிழிந்த ரூபாய் நோட்டை வைத்து அந்த கிளவி படும் பாடு வறுமையின் உச்சம். கிழிந்த ரூபாய் நோட்டு என்று தெரிந்த பின்பும் அதை வாங்கி கொள்கிறாரே ஒரு கடைக்காரர், அவர்தான் மனிதத்தின் மிச்சம்னர். அது கிழிஞ்சிருச்சு, செல்லாதுன்னு தெரியும், இருந்தாலும் கூட அந்த பாட்டிக்காக ஒரு கடைக்காரர் வாங்கிக்கிறார்ல, அதுதான் மனிதத்தின் மிச்சம். கிழிந்த ரூபாய் நோட்டை செலவழிக்க கிளவிப்படும் பாடு வறுமையின் உச்சம். அது கிழிந்தது என்று தெரிந்தும் வாங்கி கொள்கிறாரே ஒரு கடைக்காரர், அவர்தாயா மனிதத்தினுடைய மிச்சம்னு. சரி, எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொண்டு வந்துட முடியாதுங்க. இந்த மனிதத்தில், இந்த அன்பில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வராது. பேராசிரியர் சண்முக வடிவேலுன்னு இருந்தாங்க, மிகப்பெரிய பேச்சாளர், இன்னைக்கும் திருவாரூரில் இருக்கார். மிகப்பெரிய பேச்சாளர். எப்படின்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயது ஆகுது. இன்றைக்கும் பயணப்பட்டு மேடை மேடையாக பேசி கொண்டிருப்பவர். 50 வருடங்கள் ஆளுமை, பேச்சினுடைய ஆளுமை பேராசிரியர் சண்முக வடிவேலு சார். அவர் பேசினார்னா நகைச்சுவை தெரிக்குங்க. நகைச்சுவை அப்படி இருக்கும். ஆழமான கருத்துக்களை இயல்பாக சொல்றவர். அவர் ஒரு சம்பவம் சொல்றாரு. அவர் பேராசிரியராக இருந்தவர் பள்ளியில். இப்போ ஒரு பையன், அந்த பள்ளிக்கூடங்களில் பரீட்சை எப்போ ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, என்னன்னா பரீட்சை ஆரம்பித்த உடனே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் யார் உள்ளே வந்தாலும் உள்ளே விடக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் யார் உள்ளார வந்தாலும் நாட் அலவுட். ½ அன் ஹவர்க்குள்ளே வந்துடணும். இந்த பரீட்சை ஆரம்பித்து ½ அன் ஹவர்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அலவுடு. ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. ½ அன் ஹவர் ஆயிடுச்சுன்றதுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பையன் வந்தாலும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக ½ அன் ஹவர் முடிச்சு அந்த பெல்லு அடித்த அடுத்த 2வது நிமிஷம் ஒரு பையன் நிற்கிறான். அப்படியே பரபரப்பாக நிற்கிறான். இப்போ இவர் பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை, போடா போய் பரீட்சை எழுதுறான்ட்டார். போய் எழுது போ அப்படின்ட்டார். இவர் சொன்னார்ல, சொன்னார்ல, போய் பரீட்சை எழுத சொன்னார்ல, இதை ஒரு சூப்பர்வைசர் பார்த்துட்டார். அங்கே வந்துட்டு இருந்த அந்த வார்டு சூப்பர்வைசர் பார்த்துட்டார். அவர் வேமா இவர்கிட்ட, அவன் பெல்லு அடிச்சதுக்கு அப்புறம் தானே வந்தான், அவனை எப்படி நீங்கள் உள்ளே விடலாம், அவனை எப்படி பறிச்ச விடலாம்? இவர் ஒன்றும் சொல்லலை. அவன் பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் இருக்காரு. நான் பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன். அவன் பெல் அடித்ததுக்கு அப்புறம் தான் வந்தான், நீங்கள் எப்படி உள்ளே விடலாம்? பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் சார், நான் பார்த்தேன் சார், 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் சார். இவர் சொல்கிறாரு, யார்? பேராசிரியர். இவர் சொல்கிறாரு, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் சார். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு, அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தானா பெல் அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்தானா? எல்லாரும் கோரஸா சேர்ந்து, சார் அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் சார் வந்தான் இருக்காங்க. இப்போ சூப்பர்வைசருக்கு பயங்கர கோவம், போயிட்டாரு. இப்போ இந்த பையன் பரீட்சை எழுதி முடிச்சிட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் இந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து பேப்பர்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த சூப்பர்வைசர் கேட்குறாரு, சார் உண்மையை சொல்லுங்கள், அந்த பையன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தானா பெல் அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்தானா? கிளியராக சொல்கிறேங்க, அந்த பையன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான். அரை மணி நேரத்தில் முன்னாடியே வந்துட்டான். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பெல் அடித்தாங்க. இப்போ அந்த சூப்பர்வைசருக்கு பயங்கர கோவம், போயிட்டார் அந்த ஸ்கூலில் இருந்து. கிட்டத்தட்ட சார் ஒரு 3-4 வருஷம் ஆகுது. 3-4 வருஷம் இவங்க இன்னொரு இடத்துல சந்திக்கிறாங்க. வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல ஒரு ஸ்கூலில் இன்னொரு இதில் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த சூப்பர்வைசர் ஞாபகம் வச்சு கேட்குறாரு, சார் இப்போயாவது சொல்லுங்கள், 4 வருஷம் ஆயிடுச்சு, சம்பவம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, இப்போயாவது சொல்லுங்கள், அந்த பையன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தானா பெல் அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்தானா? இப்பயும் சொல்கிறேன், அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தான் அப்படின்னு இருக்காரு. 4 வருஷம் முடிஞ்சு சார். இப்போ இவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு, பள்ளிக்கூடத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டு. இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு
அந்த வாத்தியார் வராரு. எப்போ கிட்டத்தட்ட 15 வருஷங்கள்லாம் கழிச்சு, இந்த சம்பவம் முடிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த வாத்தியாரும் வராரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கேட்டிருக்காரு, சார் இப்பயாவது சொல்லுங்க சார், 15 வருஷம் ஆயிடுச்சு சார், இப்பயாவது உண்மையை சொல்லுங்க சார், நான் கண்ணால பார்த்தேன் சார், பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் அந்த பையன் வந்தான், உண்மையை சொல்லுங்க சார், அவன் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வந்தானா முன்னாடி வந்தான். இவர் சொல்றாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டீங்கனாலும் சரி, இல்லை நான் மரண தருவாயில் வந்து கேட்டிங்கனாலும் சரி, நான் இதைத்தான் சொல்லுவேன், அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சார் சண்முக வடிவேலு ஐயா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமாங்க, நானும் அந்த பையன்லாம் ஒரே ஊர், நான் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க வீட்டு வாசலில் பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், அந்த பையனுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னாங்க. ஐயோ இன்னைக்கு பரீட்சை இருக்கேன், இந்த பையன் என்ன பண்ணுவான்னு நான் யோசிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். பார்த்தா அந்த பையன் வந்து நிற்கிறான். யார்? சொந்த அப்பா இறந்த பின்பு கூட பரீட்சை எழுதணும்னு ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் ரூல்ஸ் பேசுவீங்களா சார் கேட்குறாரு. அவன்கிட்ட நீங்கள் ரூல்ஸ் பேசுவீங்களா சார்? இன்னொன்று தெரியுமா, ஏன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பெல் அடிச்சது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடாது ஏன் தெரியுமா ரூல்ஸ் போட்டாங்க? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாதுன்றது தான் சார் அந்த ரூல்ஸ் போட்டாங்க. பரீட்சை எழுத வந்தவன் மினிமம் 1/2 ஹவராவது உள்ளே இருக்கணும். இந்த 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒருத்தன் வெளியே போனான்னா அவன் போய் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவான். அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு இன்னொருத்தன் உள்ளார வந்துடுவான்ற காரணத்துக்காகத்தான், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ரூல்ஸ் போட்டாங்களே தவிர ரூல்ஸுக்காக நம்ம கிடையாது சார். கொஸ்டின் பேப்பர் தான் லீக் ஆகலையே, அந்த பையன் வந்து நிற்கிறான், 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சான். இப்போ இந்த ரூல்ஸ் உடைச்சதுனால என்ன சார் வந்துச்சு? அந்த பையன் பரீட்சை எழுதுனால, அப்பா இறந்து போனாலும் கூட பரீட்சை எழுதணும்னு ஒரு பையன் வந்திருக்காங்க சார். அது முக்கியமா, நம்ம ரூல்ஸ் முக்கியமா சார்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூட நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், அந்த பையன் பெல் அடிச்சதுக்கு முன்னாடி தான் வந்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போனான். இந்த சம்பவத்தை ரொம்ப ரசித்து எங்ககிட்ட சொல்லுவார், ரூல்ஸ் முக்கியம் கிடையாதுப்பா, நாம் ஒருத்தருக்கு ஆதரவாக நிற்கிறோமா, நிராதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கையை பிடித்து நிற்பவர்களாக நான் இருக்கோமா, அதுதான்ப்பா முக்கியம்னு சார். ரொம்ப அழகான ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, நிராதரவாக நிற்கக்கூடிய மரத்திற்கு ஆதரவாக இருக்கிறது நிராதரவாக நிற்கக்கூடிய நிலான்னு. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு மரம் வந்து அப்படியே இதாக நிற்கிதான், மரம் வந்து நிராதரவாக நிற்குதான், இந்த நிலாவும் நிராதரவாக இருக்கான், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக மாறிக்கிச்சான். இந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நிலாவை பற்றினு ஒருத்தர் சொல்கிறாரு. தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஸ்வீட் கடையினுடைய ஓனர், அவ்வளோ அந்த தஞ்சாவூரில் நீங்கள் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஷாப், எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் ஷாப்பை தெரியும். இன்றைக்கும் அந்த ஸ்வீட் ஷாப் வந்து பிரபலமான ஸ்வீட் ஷாப் தஞ்சாவூரில். தீபாவளி வருதுங்க, தீபாவளி வரும்போது எல்லாம் அப்படியே பரபரப்பாக இருக்கக்கூடிய காலம், ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிறவர் வந்து அடுத்த தலைமுறை, அந்த ஸ்வீட் ஷாப்பினுடைய அடுத்த தலைமுறை. அவங்க அப்பா காலத்தில் தீபாவளி வந்தப்ப அவர் பையன் வந்து அப்போ தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கூடிய காலகட்டம். அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா ஸ்வீட் போட்டிருக்காரு, நிறையா ஸ்வீட் போட்டு நிறைய பிரான்ச்சஸில் அது பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் கூட்டமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் ஸ்டாலில் கூட்டமாக வந்து வாங்குறாங்க. இப்போ அப்பா வந்து பார்க்குறாரு, எப்படி நம்மளுடைய கடையில் வியாபாரம் ஆகுதுன்னு பார்க்கணுன்னு அப்படி கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அவ்வளவு கூட்டம் சார், கடை வாசலில் அவ்வளவு கூட்டம், அத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பையன்கிட்ட வந்து கேட்குறாரு, எப்படிப்பா வியாபாரம் போகுதுன்னு? நல்லா போகுதுப்பா, பயங்கரமான கூட்டம்ப்பா, ஸ்வீட்டு 10 தெரியலப்பா. அப்படியா, இன்னும் கூட்டம்லாம் இருக்காங்க, அப்படியா, கடையை சாத்துன்ட்டார். கடையை மூடிட்டு வாங்க போவோம், நம்ம போய் தீபாவளி கொண்டாடுவோம், கடையை மூடிட்டு வான்ட்டார். இந்த பையன் கேட்குறான், அப்பா என்னப்பா வியாபாரம் இருக்குப்பா, இவ்வளோ இருக்கு, கடையை மூடிட்டு வாப்பா கிளம்புவோம் அப்படின்ட்டார். சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மறுநாள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்வீட் ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்களா, மற்ற பேக்கரிஸ் வச்சுருப்பாங்களா, அவங்க அத்தனை பேரும் இவங்க அப்பாவை வந்து வணங்கியிருக்காங்க. ஐயா, இந்த தீபாவளிக்கு நீங்கள் கடையை சீக்கிரமாக சாத்துனதுனால எங்கள் கடைக்கு மக்கள் நிறைய பேர் வந்தாங்க, எங்கள் கடைக்கு அத்தனை வியாபாரம் நடந்துச்சுங்க, எங்கள் கடையில் இவ்வளோ வியாபாரம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாங்கன்னு அவரை வணங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அப்பா பையனுக்கான வியாபார யுக்தியை கற்றுக் கொடுக்குறாரு. நாம் மட்டும் ஒரு வியாபாரத்தில் வளர வேண்டும் என்று நினைத்தால் அதில் ஜெயிக்கவே முடியாது. நம்மை சார்ந்த அத்தனை பேருக்கும் வெற்றியை பகிர்ந்து கொடுத்தால் மட்டும்தான் நாம் இன்னும் அதிகமான காலகட்டங்கள் வளர முடியுன்ற ஒரு மிகப்பெரிய வியாபார யுக்தியை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கேன். நாங்கள் போகிறப்ப அந்த ஸ்வீட் ஸ்டாலினுடைய பெரிய நம்பிக்கையாக அவர் சொன்னார் இந்த விஷயத்தை. நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை தெருனே ஒரு தெரு இருக்கும், தெருவே நகைக்கடையாக இருப்பாங்க, எல்லாமே பக்கத்து பக்கத்தில். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, போட்டிக்கு எய்த்தாப்புல கடை போட்டாம்பான்னு தானே சொல்லுவாங்க. ஒரு தெருவே நகைக்கடையாக இருக்குங்க. இப்போ என்னப்பான்னா, நான் மட்டும் ஒரு விஷயத்தில்
வளர முடியாது. நிராதரவாய் இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது மட்டும்தான் நாம் வளர முடியுன்றத இந்த சம்பவங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். வெறும் பணத்தினால் மட்டுமோ அல்லது பணத்தை சேகரிக்கிறதால் மட்டும் நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியும்னா முடியவே முடியாது சார். ஒரு ஆள் பெரிய பணக்காரர், அந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலம், 300 ஏக்கர். இப்போ இந்த 300 ஏக்கர் நிலத்தில் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 3000 மூட்டை நெல் தானே இது பண்ணுவார், சாகுபடி பண்ணுவார். 3000 மூட்டை நெல் சாதாரணமாக, மினிமம்னு சொல்லுவாங்கல்ல, 3000 மூட்டை நெல் சாதாரணமாக போகும். அப்படி அரிசி வியாபாரம். ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியுமா, சுகர் வந்துருச்சு சார். மனுஷனுக்கு சுகர் வந்துருச்சு. இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அரிசியவே தொடக்கூடாதுன்ட்டார். அரிசியவே தொடக்கூடாதுன்ட்டார். 3000 மூட்டை நெல் வருஷத்துக்கு சாகுபடி பண்ணுறவர் அரிசி சாப்பிட முடியாது சார். இட்லி ஆசையோடு பார்ப்பாரு, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. தோசையை ஆசையோடு பார்ப்பாரு, சாப்பிட்டா ஒத்துக்காது. சுகர் வந்துருச்சு. குலாப் ஜாமுன் எந்த ஸ்வீட்டும் சாப்பிட முடியாது. அப்படியே வேலைக்காரனை பார்க்குறாரு. அவன் அப்படியே அந்த இட்லியை எடுத்து மணக்க சாம்பாரில் ஊற்றி அழகான சட்னியை வச்சு ஒரு 8 இட்லியை சாப்பிடக்கூடிய வேலைக்காரனை பார்க்கும்போது தோணுது, 300 ஏக்கர் நிலத்தை வச்சு நான் என்னையா பண்ண போகிறேன், 2 இட்லி சாப்பிட முடியலையேன்னு அந்த பணக்காரர் வருத்தப்பட்டாராம். இதுதான் சார் மனித வாழ்க்கையினுடைய உச்சமே. என்ன பார்த்தோன்னா, நமக்கு ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளை நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வாழ்க்கையினுடைய நிறைவை தராது. நாம் எப்படி அடுத்தவர்களுக்கு பயன்பட முடியும் என்று நினைக்கும் போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை நிறைவை தருகிறது. when life bless you increase the art of giving rather than art of living அப்படின்னுவாங்க இல்லையா. ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கோட்ஸ். லைஃப் நம்மளை பிளெஸ் பண்ணும்போது கொடுப்பதற்கான ஆர்ட்டை வளர்த்துக்கணுமா இல்லையா. தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்ததை விட கொடுப்பதற்கான தரத்தை உயர்த்தி கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.